Max Life Smart Wealth Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது is one of the smartest way to create wealth in the long term. வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு ஸ்மார்ட் அண்ட் in-depth analysis மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi, welcome to holisticinvestment.in. இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு சேவிங்ஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதுதான் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு certain amount அவங்க பிரீமியம்ல இருந்து இவங்க ஒவ்வொரு வருஷமும் அலோகேட் பண்றாங்க இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு. So at the time of the maturity of the policy உங்களுக்கு ஒரு lump sum amount கிடைக்கும். இல்லனா பாலிசி டேர்ம்ல நீங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்து ஒரு பீரியாடிக் இன்கம் அவங்க கொடுப்பாங்க ஃபண்ட் வேல்யூல இருந்து. So இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் சைடு இருக்கு. இன்சூரன்ஸ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் அப்போ அன்பார்ச்சுனேட்லி நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிபெண்டன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் லைக் பேமெண்ட் இந்த பாலிசில கிடைக்கும். ஸோ இந்த பேமெண்ட் எதுக்குன்னா உங்களுடைய அன்பார்ச்சுனேட் அண்ட் அன்டைம்லி டெத்க்கு அப்புறமும் உங்களுடைய டிபெண்டன்ஸ் வந்து கம்பன்சேட்டடா இருப்பாங்க ஃபார் த லாஸ் ஆஃப் இன்கம் என்ஷூர் பண்றதுக்காக. ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் சைட். அண்ட் இந்த ப்ராடக்ட் நேச்சரே பார்த்தீங்கன்னா நான் லிங்க் ப்ராடக்டா இருக்கிறதுனால, அதுவும் நான் லிங்க்னாலே அது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். ஸோ நான் லிங்க் ப்ராடக்டா இருக்கிறதுனால இதுல அஷூர்ட் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதுல 4 பிளான் ஆப்ஷன் இருக்கு. லம்சம் பிளான், ஷார்ட் டேர்ம் இன்கம் பிளான், லாங் டேர்ம் இன்கம் பிளான் அண்ட் ஹோல் லைஃப் இன்கம் பாலிசி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து நம்ம வந்து பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி எல்லாம் நீங்க இன்னும் டீட்டெயிலா இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலிசி ப்ராஷரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட ரிட்டர்ன்ஸை நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட கம்பேர் பண்ண போறோம் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்னால. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் பிளான்ல இருக்க 4 வேரியன்ட்ஸ்லயும் நம்ம லம்சம் வேரியண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ஈஸி கம்பேரிசன். இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 5.9%. ஸோ இதுதான் பேசிக்காக நமக்கு கையில் வர ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐஆர்ஆரை இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு பிபிஎஃப் ப்ராடக்ட் நம்ம ஆனுவல் ரிட்டர்னோட ஐஆர்ஆரோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுற சேம் அமௌண்ட்டை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ பிபிஎஃபோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவைலிங் கரண்ட்லி 7.1%. இப்போ நீங்கள் கேரண்டீடாக ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% ரிட்டர்ன்ஸ் இதை நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க in comparison to just a 5.9% interest rate in the Max Life policy. ஓ இல்லை இன்னும் மச் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா இதுல இருந்து நீங்க ஒரு போர்ஷன் ஆஃப் அதாவது இந்த ப்ரீமியம்ல நீங்க கட்டுறீங்க இல்லையா அந்த பட்ஜெட்ல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த மணியை நீங்க எடுத்து ஒரு டேர்ம் பிளான் கூட நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டேர்ம் பிளான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல அஃபோர்டபுள் ப்ரீமியம்லயே ஹையர் லைஃப் கவர் கிடைக்குது. அண்ட் மெச்சூரிட்டியில பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை கம்பேர் பண்ணா இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸே கிடைக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ரோச்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் செப்பரேட்டா வச்சிருக்கிறதுனால நமக்கு சுப்பீரியர் ஃபிளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது. நம்ம ஃபினான்சஸ் மேல நமக்கு ஒரு கண்ட்ரோலும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு லோ ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிற ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு ஐடியல் காம்பினேஷன். பட் உங்களுக்கு இன்னும் பெட்டரா ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். பட் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்ன்றது இன்ஹெரிட்டட் ட்ரெய்ட் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி ஒரு லேர்னபிள் ட்ரெய்ட் தான். நம்ம ஒரு ஸ்கில் மாதிரி கூட நினைக்கலாம். இதை நம்ம வந்து லேர்ன் பண்ற ஒரு ஸ்கில் மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோட காம்பினேஷன். ஏன்னா இப்போ இந்த மேக்ஸ் லைஃப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ற அதே அமௌண்ட்டை நீங்க ஈக்விட்டி லிங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 12% வச்சு கால்குலேட் பண்ணா கூட இந்த டேப்லர் காலம்லயே நம்மளுக்கு தெரியுது மேக்ஸ் லைஃபை விட ட்வைஸ் த அமௌண்ட் அதிகமா நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ ஆஃபன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்விட்டிஸ் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் பீரியட்ல சம்டைம்ஸ் 12% சிஏஜிஆரை விட அதை அவுட் பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கோம். பேசிக்கலி அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். அண்ட் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் மாதிரி கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராடர் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் டிபெண்டா தான் இருக்கும். அதனால தான் நீங்க இந்த மாதிரி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் டாலரன்ஸை எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணலாம். லைக் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர். அவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலை எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது குட் அண்ட் பேட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்ட்டு டிசைட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் வெல்த் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு அட்வான்டேஜா ஒரு டிஸ்அட்வான்டேஜா, ஒரு ப்ரோவா கானா? டெஃபினட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான் தான். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூவில் நம்ம கிளியர்லாம் என்ன கிளாரிஃபை ஆகியிருக்குன்னா, இது நெய்தர் ஒரு ஸ்மார்ட் பிளான்னும் சொல்ல முடியாது, இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்குற பிளானும் சொல்ல முடியாது. அண்ட் இதில் ஆர்குமெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா மேபி இந்த பாலிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த எக்ஸாக்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸை இன்னும் லோவர் ஆனுவல் ப்ரீமியம்ஸ் மூலியமாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ரீமியம்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறதை நீங்கள் செப்பரேட்டாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், பிபிஎஃப் இல்லை இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் உங்களுக்கு இதில் நீங்கள் சேவ் பண்ணுற அந்த சேவிங்ஸோட அதிகமாகவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஹையராக கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது குட் ஆர் பேட்? இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்க மற்ற பிளான்ஸ்க்கு இது சுப்பீரியர் கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ரேட் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ அஸ் அ ரிசல்ட் நம்ம எவாலுவேஷன் படி இது ஒரு மீடியாக்கர் ப்ராடக்ட் வித் மோர் டிஸ்அட்வான்டேஜ் தேன் அட்வான்டேஜ். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே இது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த கால்குலேஷன் சாலிட் நம்பர்ஸ்லேயே நமக்கு தெரியுது ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கம்மியாக தான் இதில் வருதுன்ட்டு. இதில் இருக்க ரிட்டர்ன்ஸ் ஒரு பிபிஎஃப் ஒரு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஸ்டில் லோவர். அண்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ்னு வச்சாலுமே உங்களுக்கு நல்ல அடிக்வேட் கவரேஜ் வந்து யூ கேன் கெட் இன் அ லோவர் ப்ரீமியம் இட் செல்ஃப் வித் அ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபை பெட்டர் ஆக்காத எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் லுக் ஃபார் பெட்டர் ஆப்ஷன்ஸ். டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் மேக் அ சவுண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.